जय प्रत्यंगरे, जय जय प्रत्यंगरे। श्री श्री प्रत्यंगिरा दास स्वामिகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம். அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியின் அருளை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அவளுடைய அருளை பற்றி பேசுவதனாலேயே நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம். அவளுடைய அருளே நமக்கு கிடைத்தெடுத்துனா நம்மளுடைய வாழ்க்கையில மன நிறைவும் மன நிம்மதியும் நிறைந்து இருக்கும். அப்படிப்பட்ட அன்னையுடைய அருளை நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. இந்த நாள்ல உங்களுடைய அடியார்களும் சிஷ்ய கோடிகளும் என்ன மாதிரியான பூஜைகள் செய்து அன்னையுடைய அருளை பெறணும்? நிச்சயமா, அதாவது நம்மளுடைய பிரத்யங்கரா அடியார்கள் அனைவருக்குமே இந்த தேய்பிறை அஷ்டமி ஒரு வரப்பிரசாதம். இந்த தேய்பிறை அஷ்டமி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. எல்லாரும் வீட்டில் ராகுகால பூஜை செய்கிறவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு விசேஷமாக செய்யணும். புதுசாக ராகுகால பூஜை ஆரம்பிக்கிறவங்க அத்தனை பேருமே விசேஷமாக இன்னைக்கு ஆரம்பிச்சா சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று, திருமண தடை பிரச்சனை உள்ளவங்க, இந்த வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பயந்துகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, ஒரு விதமான பயம், உடல்நிலையை பற்றி கவலை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஒரு 11 மாதத்துக்குள்ள உங்களுக்கு அதுக்குண்டான நல்ல வழிகாட்டி உங்களுடைய வீட்டில் அம்பாளுடைய சக்தி நிலைத்திருக்கிறதுக்கு வழி கிடைக்கும். ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், பானகம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பானகம் வைப்பது எல்லா நாளும் வைங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அவசியம். அது மாதிரி பேரிச்சம்பழம், தேன், உப்பில்லாத வடை. உப்பில்லாத வடை என்றால் உப்பில்லாத வடைனா என்ன வடைனே தெரியல சுவாமி. உப்பில்லாத வடை உப்பில்லாத வடைன்னு மட்டும் சொல்கிறோம். அப்போ அந்த உப்பில்லாத வடையை எப்படி செய்யணும்? அதாவது உளுந்த வடைமா. உளுந்த வடைனா உப்பில்லாத வடை. உளுந்துனா தெரியும் உங்களுக்கு. அதில் மசாலா போடக்கூடாது, வெங்காயம் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. உப்பு, மிளகு. உப்பு இருக்கக்கூடாது, உளுந்து, மிளகு, இது ரெண்டும் சேர்த்துக்கணும். ஏன்னா உப்பில்லாத வடைன்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு அது புரியாது. மிளகை பொடி பண்ணிக்கிட்டு மிளகை தூவிடணும். அந்த உளுந்து வடை அரைப்பீங்க இல்லையா, அதான். அதில் உப்பு போடாமல் உங்களுக்கு ஒரு எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருப்போம், அம்பாளுக்கு வச்சதை நம்ம தான் சாப்பிடணும், வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. ஒரு 11, அதிகபட்சமாக 11 வடை. அதில் தேன் விடணும். அதில் என்ன பண்ணணும்? தேன். இந்த உப்பில்லாத வடை, தேன், இது ரெண்டுத்தையும் வச்சு அம்பாள்கிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு 5 வகையான பழங்கள், சர்க்கரை பொங்கல். அம்மா காப்பாத்துன்னு வேண்டுங்க, நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவாள். ராகுகால பூஜை செய்கிறது தான் விசேஷம். இந்த ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் வேறு வேறான்னு நிறைய பேருக்கு இன்னும் குழப்பம் இருக்குது. பாதகமலம் வாங்கினவங்களுக்கே குழப்பம் இருக்குது. ரெண்டும் ஒரே பூஜை தான். பாதகமலம் வாங்காதவர்கள் ராகுகால பூஜையாக மட்டும் செய்வீங்க. பாதகமலம் வாங்கினதுக்கப்புறம் அந்த அம்பாள் படம் வைத்து பூஜை செய்தவர்கள் பாதகமலத்தை வைத்து செய்றீங்க, அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் வேறு வேறு மாறுபாடுகள் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அதனால் இன்னைக்கு விசேஷமாக ஆரம்பிங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி நாள் இன்றைக்கு. அதேபோல் நம்மளுடைய பீடத்தில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள் நவாவரண பூஜை நடக்க இருக்கிறது. யாரெல்லாம் வீட்டில் ராகுகால பூஜை முடிச்சுட்டு எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ரொம்பவே நன்றி சுவாமி இந்த தகவலுக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நமஸ்காரங்க, நான் வேலூர்ல இருந்து இந்திரா பேசுறேங்க. வணக்கம்ங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. என்னுடைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம், தை கிருத்திக்கு பிறந்தங்க. சரிங்க, சுவாமிகள்கிட்ட நட்சத்திரம். ஆமாங்க, கிருத்திகா நட்சத்திரம். சொல்லுங்க. என் பேரு இந்திராங்க. என் பேரு வேலூர்ல இருந்து பேசுறேங்க. நமஸ்காரங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நன்றாக குருவே வாழ்க, நன்றாக குருவே துணை. நல்லா இருக்குமா. சொல்லுங்கம்மா. ஜெய் பித்திங்களே, ஜெய் ஜெய் பித்திங்களே. அந்த அம்மாவை வேண்டி நாங்க வணங்கினதுக்கு நிறைய மகிமை நடந்திருக்குங்க எங்களுக்கு. சரிம்மா. 2015 என் மருமவ பூஜை பண்ண ஆரம்பிச்சா. என் பொண்ணு சொல்லி டிவில பார்த்து ராகுகால பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். சரிம்மா. எங்களுக்கு 5 வயசுல ஒரு பேத்தி இருக்கிறா. சரிம்மா. 2வது பையன் வேணும்னு நாங்க வேண்டோம். சரிம்மா. 1 வருஷத்துக்குள்ளவே பையன் பிறந்துட்டான். சந்தோஷமா. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு உங்ககிட்ட சித்திங்கிற பாதம் வாங்கணும். சரிம்மா. பாதம் வாங்கி ஒரு வருஷம் கரெக்டா 2016 3ஆம் தேதி வாங்கினங்க. சரிம்மா. ஜூன் 3. சரிம்மா. ஜூன் 3ஆம் தேதி வாங்கி ஜூன் 4ஆம் தேதி நாங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வந்துட்டோம். சந்தோஷமா. வீடு வாங்கணும், பையனுக்கு ப்ரமோஷன் வரணும்னு வேண்டோம். சரிம்மா. ப்ரமோஷனும் கிடைச்சதுங்க. சரிம்மா. வீடும் வாங்கினங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் எங்க பையனுக்கு
இன்னொரு சம்பள உயர்வும் வந்திருக்குங்க. சந்தோஷமா. எனக்கு உடம்புக்காக வேண்டின்னு டெய்லி எங்க மருமக பண்ணும்போது அந்த தீர்த்தமும் பேரிச்சம்பழமும் சாப்பிடுவோங்க. சரிம்மா. எனக்கு ஒரு முட்டி ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சரிம்மா. 7 வருஷம் ஆகுதுங்க. இன்னொரு முட்டியும் பண்ணணும்னு சொன்னாங்க. சரிம்மா. பண்ற அளவுக்கு போக கூடாதுமா தாயே, நான் அம்மாவை வேணேன். சரிம்மா. இப்ப முட்டி வலி குறைஞ்சிருக்குங்க, ஆபரேஷன் வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்தது, மெட்ராஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்து வந்து சேர்த்தாங்க. சரிம்மா. அதுவும் ஒண்ணு இருக்க கூடாதுமா தாயேன்னு வேண்டின்னு போனேன். சரிம்மா. ஹார்ட்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க இப்போ. சரிம்மா. வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டாங்க. சந்தோஷமா. எங்களுக்கு ஆமாங்க, நாங்க ஏற்கனவே சமய பிராமண ரொம்ப வேண்டுவோம். சரிம்மா. பெருமாளை வேண்டுவோம். சரிம்மா. இப்போ பித்திங்கரா தான் முதல்ல எங்களுக்கு இஷ்ட தெய்வமா ஆயிட்டாங்க. சந்தோஷமா. அதாவது எங்களுக்கு நீங்க இப்ப அம்பாளை பூஜை பண்ணி ஒரு விஷயம் இல்ல, உங்க ஒருத்தர்கிட்டயே இத்தனை பல மகிமைகள் நடக்கும்போது எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. அதனால அது எதனால நடக்குதுமா அப்படின்னா, நீங்க ஆத்மாத்மா அவளை ரொம்ப அதிகமாக விரும்பி கும்பிட்டு இருக்கீங்க. எப்படி? ஆமாங்க. அதுல மட்டும் மாற்றம் கிடையாது. இப்ப சொன்னீங்க பாருங்க, சமயபுரம் அம்மன் பெருமாள் எல்லாத்தையும் விட பிரத்திங்கரா தான் எனக்கு பிரதானமான சக்தியா போயிட்டான்னு சொல்றீங்க. அந்த மாதிரி எண்ணங்களோட யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் அம்பாள் முன்னாடி வந்து நிப்பா. புரியுதா? உங்க முட்டி வலிக்கு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்திருக்கா, குடும்ப பிரச்சனையில சொந்த வீடு அமைச்சு கொடுத்திருக்கா, பிள்ளைக்கு ஆண் வாரிசு கேட்டிருக்கீங்க கொடுத்திருக்கா, என்ன சொந்த வீடு அமைச்சு கொடுத்து சம்பள உயர்வு உடல்நிலையும் மாத்தி கொடுத்திருக்கா. ஆமா, சந்தோஷம் சந்தோஷம். இப்போ சம்பள உயர்வும் இப்ப போன மாசம் வந்ததுங்க. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்களுக்கு அந்த அம்மா கொடுத்ததே எங்களுக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறோம் நாங்க. சந்தோஷமா. தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வாங்க. இன்றைக்கு பேசிய பலன் யாரெல்லாம் ராவுகால பூஜையும் பாதகமல பூஜையும் செய்ய போறாங்களோ அந்த பலன் உங்களை வந்து சேரட்டும். நல்லா இருங்கம்மா. சரிங்க. எனக்கு 60 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. என்னால பண்ண முடியல இல்லைங்க, எங்க மருமக தாங்க பண்றா. செய்யட்டும்மா, கூட இருக்கிறேன். அது போதும், வீட்டில் ஒருத்தர் செய்தால் போதும். நல்லா இருங்கம்மா. ஜெயபிரத்திங்கம்மா. நல்லா இருங்கம்மா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி மகிமைகள் சுவாமி, மகிமைகள் ஏற்பட்டவங்க அவங்களோடயே நிறுத்திக்காம அவங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி இப்ப ராவுகால பூஜை செய்யறவங்களோட எண்ணிக்கையே வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாம்மா. அதாவது நான் 25ஆம் தேதி பாதகமலம் கொடுக்கும்போது இது எல்லாருமே ப்ரூஃப் நேரடியாக சொன்னாங்க. எப்படின்னா நாங்க எல்லாருக்கும் பரப்பிக்கிட்டு இருக்கோம் சுவாமி. ஏன் இப்ப நான் சொல்லும் போது ஒரு சுவாமிகளாகிய நான் சொல்றேன், நான் உணர்ந்தேன், மக்கள் பார்க்கிற அத்தனை பேருக்கும் டிவில தினம் ஒரு சாமியார் வருவார், தினம் ஒரு ஜோசியர் வருவார், தினம் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறாங்க. அப்படின்ற பேர் வந்துகிட்டு தான் இருக்கு இன்னமும். ஆனா அந்த பேரை உடைப்பது நம்மளுடைய மகிமை சொல்லும் நீங்கள் தான். கண்டிப்பா. எனக்கு இது முழு பொறுப்பு இல்லை, எல்லா பொறுப்பும் அம்பாளை சேரும். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற ஒரு மந்திரம் எல்லா நாளும் உங்களை காப்பாத்துதுன்னா அதுக்கு வேற என்னமா வேணும்? எந்த ரெக்கார்ட்லயும் இல்லை. அம்பாள் சொன்னது அந்த மந்திரம் என்னது? ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. யாரும் எழுதி வைக்கல, அவளுடைய பேர்லயே நமக்கு ஜெயத்தை கொடுமான்னு வேண்டுறோம். அவ எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை என் குருநாதர் சொன்னது. அந்த மந்திரங்கள் இன்னைக்கு குருமுகமாக எல்லாருக்கும் எல்லா விதமான குருகளும் உங்களுக்கு வந்து நின்று ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாங்க, அனுகிரகத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது இந்த 2 மந்திரம் வாழ்க்கையில் உங்களை என்னைக்கும் காப்பாற்றும். புரியுதா? அதற்கு ஒரு உதாரணம் இப்ப பேசுறாங்க. அவங்க ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைச்சிருக்கு. எங்கேயும் போல, எதுலையும் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, வீட்டில் இருந்தபடியே ராவுகால பூஜை, வீட்டில் இருந்தபடியே பாதகமல பூஜை. நம்மளுடைய பாபங்கள், சர்வ பாபங்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த ராவுகால பூஜைக்கு இருக்கு. தினசரி ராவுகால பூஜை, அதுக்கு அடுத்தபடியான பாதகமல பூஜை செய்யும்போது நமக்கு எல்லா விதமான பாப சாபங்களையும் அவளுடைய பாதத்தில் வாங்கி கொண்டு நமக்காக அருள் புரிகிறார். ராவுகால பூஜை தொடர்ந்து யார் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, ராவுகால பூஜை நீங்க செய்ய 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 1 வருஷம் செஞ்சிருக்கேன் சுவாமி, 6 மாசம் செஞ்சிருக்கேன் சுவாமி, 3 மாசம் செஞ்சிட்டேன், அடுத்தபடியான பாதகமலத்துக்கு போங்க, அடுத்து இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு எல்லா விதமான சக்தியும் அம்பாள் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை எப்பொழுதும் நம்ம அம்பாள் தான் நம்மளை எல்லாத்திலையும் வழி நடத்துறான்ற நம்புங்கள். வேற எதுவும் வேண்டாம். எல்லா விஷயத்திலையும் அவ கூட நின்று உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் அவ சேர்த்துருவா. புரியுதா? ரொம்பவே நல்லது சுவாமி. தொடர்ந்து இந்த நேரத்துல பாதகமலம் பற்றிய தகவலை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான்
நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளைக் கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசை சிறப்பு பூஜையில் வைக்கப்பட்ட அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் மார்ச் 18ஆம் தேதி வழங்கப்படும். ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. குரு நன்றாக வாழ்க, குருவே சரணம். ராவுகால பூஜை ஒரு 6 மாசமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அது 6 மாசத்து பண்றது என்ன நல்லது நடந்திருக்குன்னா, நாங்க ரொம்ப கடன் பிரச்சனையில இருந்தோம். இப்ப இந்த 6 மாசத்துல படிப்படியா கடன் பிரச்சனை தீர்ந்து இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன். இப்ப நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு அம்மா தான் காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் குழந்தைக்கு வந்து 3 வயசுல இருந்தே சளி பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. பிளட் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்தப்போ ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்ல பாத்தீங்கன்னா கை ரொம்ப மாத்திரையை முழுங்குவா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழந்தை பிஸ்கெட் சாப்பிடுது, சாக்லேட் சாப்பிடுதுன்னா சந்தோஷப்படலாம். மாத்திரையை சாப்பிடும் போது உள்ளுக்குள்ள அழுக்குவேன், ஆனா அவன் முன்னாடி வந்து காமிச்சிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் 6 மாசம் சாப்பிட்டேன். திரும்ப ஆனா சளி பிரச்சனை போகல. இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் அம்மாட்ட உட்காந்து அழுவேன், எனக்கு என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்கவே கூடாது. இப்ப நிஜமா சொல்றேன், இப்ப ஒரு 15 நாளா சுத்தமா அந்த சளி பிரச்சனைங்கிறதே இல்ல. என் பொண்ணு பையனும் நல்லா இருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா வந்து என்னோட நிம்மதிக்கும் சந்தோஷத்தையும் நல்லா வச்சிருக்கா. எனக்கு அதுவே போதும். நான் இப்ப பாதகமலம் வாங்குறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். அது பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு பைசா ரெடி ஆகவே இல்லை. நான் வாங்குவோமா வாங்க மாட்டோமான்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா வந்து எனக்கு ஒரு ஆசை, இந்த இதுல வாங்கிடணும். சுவாமிஜி சொன்னாரு, அம்மாட்ட விட்டுருங்க, அவ நினைச்சான்னா கண்டிப்பா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்டே விட்டுட்டேன். நான் வாங்கணும்னு நீ நினைச்சேன்னா நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன், நான் நினைச்சு கூட பாக்கல. நான் எப்பயோ கொடுத்து வச்சிருந்த காசு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் உடனே எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி, உண்மையிலே அது பாத கமலத்துக்காக வந்த காசு தான், நீங்க தயவு செஞ்சு அக்கௌண்ட்ல போட்டுட்டு எனக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு நான் உண்மையிலே ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு வாங்குறதுக்கு எனக்கு குடுப்பனை இருக்கு. ரொம்ப நன்றி குருஜி. என்ன நேயர்களே, பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகள் பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து ராவுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜையை செய்துட்டு வரணும். தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, வருகிற நாட்கள்ல 18ஆம் தேதி பாதகமலம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறீங்க. அது பற்றி இன்னும் கூடுதல் தகவல்களை சொல்லிடுங்க. நிச்சயமா. வருகின்ற மாதம், இந்த மாதம் 16ஆம் தேதி சண்டி ஹோமம், 17ஆம் தேதி அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலம், சண்டி ஹோமம், அமாவாசை ரெண்டுத்திலையும் கலந்து, அதே மாதிரி இன்னைக்கு அஷ்டமி, இந்த 3 அஷ்டமி, அமாவாசை, சண்டி ஹோமம், இந்த 3 நாட்கள்லையும் வைக்கப்பட்ட பாதகம். ஏன்னா நம்ம அங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, நேரம் நமக்கு குறைவாக இருக்குது. அதனால் 3 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமியில் வைக்கப்பட்ட பாதகமலம், அடுத்தது வர 16ஆம் தேதி சண்டி ஹோமம், அதில் வைக்கப்பட்ட பாதகம், அதே மாதிரி 17ஆம் தேதி அமாவாசை. இந்த 3 தினங்களில் சிறப்பு பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலம் 18ஆம் தேதி நம்மளுடைய பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை நேரம் இப்பயே சொல்லிடுறேன், 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே கொடுக்குறேன். அதனால் வெளி ஊர்களில் இருக்கிறவங்க, சில பேர் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கூட வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதான் தேதி. இப்போ ஒவ்வொரு மாதமும் முன்கூட்டியே தேதி கொடுத்துன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அம்பாளுடைய இஷ்டம் அது இருந்தால் அந்த தேதி கிடைக்கும். இந்த மாதத்துக்கு போன வாரமே 18ஆம் தேதின்னு வந்துருச்சு. அதனால் எல்லோரும் 2 to 4 அங்கே இருக்கணும், 2 மணிக்கு ஷார்ப்பாக இருக்கணும். அதற்கு இன்னொரு விஷயமும் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், எனக்கு போன 3 மாதத்துக்கு நீங்கள் தாயத்து கொடுத்தீங்க சுவாமி,
அதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதின் பலனாக இன்று இப்போ முதல் சொல்கிறேன். அதனால் எல்லோருக்கும் இப்போ இந்த மாதம் பதிவு பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த பிரத்திங்கிரா தாயத்து கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் போன மாதம் வாங்க முடியலன்னு ரொம்ப அந்த தாயத்து கொடுப்பாங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த மாதம் மட்டும்தான் வர 18ஆம் தேதி கொடுக்கறதுல உங்களுக்கு அந்த பிரத்திங்கிரா தாயத்து இலவசமாக வரும். அதனால் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்வது நலம். பேங்க்கில் போடுறவங்க எல்லாரும் முன்னாடியே ஒரு நாள் 2 நாள் முன்னாடி, இப்போ 16ஆம் தேதி கொடுக்குறாங்க, 18ஆம் தேதி கொடுக்குறேன்னா வெள்ளிக்கிழமை, 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதுக்கு மேலே வேண்டாம். நேரில் வந்து கட்டுறவங்க நம்ம சண்டி ஹோமத்தில் 16ஆம் தேதி சண்டி ஹோமத்தில் வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? ரொம்பவே நல்லது சுவாமி. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்காக நீங்க ஏற்படுத்தின பீடத்துல வந்து தொடர்ந்து மகாசண்டி ஹோமம் வந்து ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு அன்னையுடைய அருளையும் பெறுறாங்க. அந்த சண்டி ஹோமம் பத்தி தகவல்களை சொல்லுங்க. இப்ப சண்டி ஹோமம்ல கலந்துக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? நிச்சயமா, அதாவது சண்டி ஹோமம் மகிமைன்னே தனியா ஒரு நிகழ்ச்சி பண்ணணும். எப்படி இப்போ பிரத்திங்கிரா மகிமைன்னு நம்ம நடத்துகிறோம், அம்பாளுடைய பாதகமலம் ராவுகால பூஜை மகிமை, அதே மாதிரி சண்டி ஹோமம் மகிமைன்னு நடத்தணும். ஆனால் அம்பாள் என்ன சொல்றா, இந்த பீடத்தில் அவ இருக்கா, அந்த இடத்துல 40 வெண்பாக்கம் மலையடிவாரத்தில் அவ இருக்கா, அவள் ஆட்கொண்ட இடம், அவள் அமைத்து கொண்ட இடம், எனக்காக அமைக்கிற, நம்ம எத்தனை நாள் இருக்க போறோம், அவ கடைசி வரைக்கும் இருப்பா. அவளுக்காக அமைச்ச இடத்துல தொடர்ந்து சண்டி ஹோமங்கள் நடக்குது. இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே 11 மாதம் தொடர்ந்து எல்லாராலையும் கலந்துக்க முடியாது. கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே சகல விதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்குறா. நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தடை நீக்கிறா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்குறா, பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 3 சண்டி ஹோமம் வந்தோடனே நல்ல ஒழுக்கமா மாறிட்டாங்க சுவாமின்னு சொல்றாங்க. வீட்டில் பொருளாதார நிலை மாறுவதற்கு அதுக்கு நல்ல வழி கொடுத்துருக்கா. இந்த சண்டி ஹோமங்கள் நமக்கு சகல விதமான தரித்திரங்களை போக்கு. சண்டி ஹோமம் எல்லாராலையும் நடத்த முடியாது. இது அம்பாள் முன்னாடி நடக்கிற ஹோமம். அவ என்ன சொல்றாளோ அதுதான் நம்ம அங்க கொடுக்குறோம். 14 விதமான அந்த புடவைகள் போடுறோம். எல்லா விதமான திரவியங்கள் நீங்க என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் உங்க கண் முன்னாடியே அங்க அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். அதனால முடிந்தவர்கள் பழங்கள், விதையுள்ள பழங்கள் வாங்கிட்டு வாங்க, நிறைய நெய் வாங்கிட்டு வாங்க, நல்ல நெய்யா வாங்கிட்டு வாங்க. கிருஷ்ணா நெய்ன்னு ஒன்று விற்குது, இந்த 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி நெய்லாம் வேண்டாம். நம்ம சாப்பாட்டுக்கு என்ன சேர்த்துப்போமோ சுத்தமான அக்மார்க் நெய், இன்னும் என்னென்னமோ சொல்றீங்க அதில் என்ன மாதிரியான சுத்தங்கள், அந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம போட்டு சாப்பிட்றோம்னா எப்படி சாப்பிடும் அது மாதிரி. ஏன்னா அம்பாளுக்கு நம்மளை விட உயர்ந்தவள், அவளுக்கு எப்படி கொடுக்கணும்னு பாருங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு திருப்பி வரும். நம்ம இன்னைக்கு எவ்வளோ திரவியங்கள் போடுறோமோ அவ்வளவும் நமக்கு திருப்பி கொடுக்குற அம்பாள். என்ன சுவாமி நெருப்புல போய் இவ்வளவும் போடுறீங்களேன்னு, எங்கேயாவது விதைத்தாதான் வெளியில வரும். அது மாதிரி நம்ம ஹோமத்தில் எவ்வளோக்கு போடுறோமோ நமக்கு இந்த உலக க்ஷேமத்திற்காக தான் எங்க பார்த்தாலும் சண்டி ஹோமங்கள் நடக்கும். ஒருத்தருக்காக சங்கல்பங்கள் செய்தாலும் அங்க பொதுவான சங்கல்பம் என்ன, லோகக்ஷேமத்திற்காக தான் செய்யப்படுகிறது. உலகக்ஷேமத்தை ஒன்றையே பெரிதாக கருதி அங்க சண்டி ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டி ஹோமத்துல தொடர்ந்து கலந்துக்க உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அடுத்தபடியான உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைக்க இந்த சண்டி ஹோமம் உங்களுக்கு உதவும். அதற்கு எந்த கட்டளையும் கிடையாது. நீங்க வந்து தொடர்ந்து கலந்துக்கோங்க. சங்கல்பம் செய்கிறவர்களுக்கு மட்டும் ஒரு சிறு தொகை வச்சிருக்கோம், அது எல்லாரும் கேட்டதுனால வச்சிருக்கிறது. அது மாதிரி புடவை போடணும்னு நினைக்கிறவங்களாம் வேண்டிக்கிட்டு நடந்ததுக்கு அப்புறம் புடவை போடுங்க. இந்த மாதத்திலிருந்து சண்டி ஹோமம் 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள ஆரம்பிக்கப்படும். அதனால எல்லாரும் தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட நம்ம பொறுமையா வருவோம், 11 மணிக்கு வருவோம், 12 மணிக்கு வருவோம், 1 மணி 2 மணி ஆகும் அப்படின்ற கணக்கில் இருக்கிறவங்க எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள அங்க எல்லாரும் இருங்கள். 8 மணிலிருந்து 8:30 மணிக்குள்ள அந்த ஹோமம் ஆரம்பிக்கப்படும். அது உங்களுக்கு 12லிருந்து 1 மணிக்குள்ள முடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் அம்பாள் இஷ்டம். எல்லோரும் கலந்துக்க உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் அம்பாள் கொடுக்கணுன்ற ஒரே நோக்கில் தான் அங்க சண்டி ஹோமங்கள் தொடர்ந்து நடக்குது. அம்பாள் அந்த இடத்துல இருக்கா. சண்டி ஹோமம் பண்ண எல்லா போட்டோலையும் வீடியோலையும் பார்த்தீங்கன்னாலே அம்பாளுடைய உருவம் நிறையவே வந்திருக்கு, சாட்சி இருக்கு. ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பீடம்னு ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க. அந்த உருவம் அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அப்ப இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? புரியுதுங்களா? ரொம்பவே நல்லது சுவாமி. சண்டி ஹோமம் பத்தியும் நிறைய சொன்னீங்க. ஆனா இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனா இப்போ இந்த நேரத்துல வந்து ராவுகால பூஜை, அதாவது ரொம்பவே எளிமையா நீங்க உங்களுடைய அடியார்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு கொடுத்துட்டு வந்துடலாம். நேர்களே, ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத தீப வழிபாட்டை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ
ஸ்ரீ பிரத்யங்கியா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். மார்ச் 16ஆம் தேதி மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறவும். அனுமதி இலவசம். நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த தொகுப்பை கேட்டிருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்து வர்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் எப்பவுமே நீடித்து நிலைக்கும். அது மட்டும் இல்லாமல் ராஜ் டிவில தினமும் காலை 6:50 மணிக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அதிலும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். சுவாமி, ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர்? மலையரசி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. எனக்கு விருச்சிக ராசி, அனுசூய. சொல்லுங்க சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. நான் இப்பதான் முதல் தடவை உங்களோட இதை பாக்குறேன், நிகழ்ச்சியை பாக்குறேன். சரிம்மா. என்னோட கஷ்டத்தை தீர்த்து உங்களுக்கு நான் வேண்டிட்டு இருக்கேன். நிச்சயமாம்மா. சாமிஜி, எங்க வீட்டுல என் மாமியாருக்கு முன்னாடி தலையில ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. அவங்க இறந்துட்டாங்க. என்னோட கணவருக்கும் அதே மாதிரி ஆகி ஆபரேஷன் பண்ணி கால் கை நடக்க முடியாம இருக்காரு. இனி என் குழந்தைகளுக்கு எதுவும் வந்துருமான்னு எனக்கு பயமா இருக்கு சாமிஜி. உங்க குலதெய்வம் என்னம்மா? முடியப்பு சாமி. சாமிஜி, தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்களா உங்க குடும்பத்துல? நாங்க போயிட்டு சாமிஜி இருக்கோம், வருஷத்துக்கு ஒரு தடவை. சரிம்மா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க போயிட்டு இருந்தாலும் அதோடைய சக்திகள் நமக்கு சரியா கிடைக்கிறது இல்லம்மா. பரவாயில்ல, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இன்னில இருந்து ராகுகால பூஜை பண்ணுங்க. புரியுதா? எத்தனையோ பேர் கோமால இருந்த கணவர்களையும் அவ இன்னைக்கு நம்ம பீடத்துல வந்து பாத்தீங்கன்னாலே சாட்சி இருக்காங்க. புரியுதா? ஏஞ்சி நிக்க வச்சு இன்னைக்கு நீங்க விளக்குக்கு பூஜை பொருட்கள்லாம் வாங்கறதுக்கு லேட் ஆகுனா ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரேன்னு சொல்லுங்க முதல். உடனே ராகுகால பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு 2 அகல் தீபம் தான் தேவை. 1 டம்ளர் தண்ணி, கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் தான் தேவை. வேற எதுவும் கிடையாது. புரியுதா? இப்ப போட்டிருப்போம். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய போன் பண்ணி நம்ம ஆபீஸ்க்கு தொடர்பு ராகுகால பூஜை முறையை கூட உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதை அப்படியே பார்த்து அதுல இருக்கிற மந்திரங்களை எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்கம்மா. 3 மாசத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவாள். இது சத்தியம். புரியுதா? என் குடும்பம் முன்னேறவே இல்லை சாமிஜி. இப்படியே அடுத்தடுத்து படுத்தா எப்படி சாமிஜி? ஒண்ணும் வேண்டாம்மா, நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். எல்லா இதை விட மோசமான காப்பாத்தி கொடுத்துருக்கா. அதனால கவலைப்படாம இருங்க, நம்பிக்கையோட. பாவங்கன்னு சொல்றாங்க சாமிஜி. என்னம்மா? முன்னாடி செய்த பாவம், மோசமான பாவம், அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதா? முதல் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லைனாலே முன்னோர்கள் சாபங்கள் இருந்தாதான் குலதெய்வம் என்பதை நம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் இருந்தாதான் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால பயப்படாதீங்க, முதல் பதட்டப்படாதீங்க. இன்றே ராகுகால பூஜை இன்னைக்கு செஞ்சாலே நான் என்ன சொன்னேன்னா யம பயம் நீங்கும். இன்னைக்கு நம்ம ராகுகால பூஜை செய்தாலே, நான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன், கரெக்டா வந்திருக்கீங்க. அந்த பயம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற பயம் இருக்கும். லைன் கட் ஆயிடுச்சு, கேட்டுக்கோங்க. என்ன ஆகுமோன்ற பயம் இருக்கும். அந்த பயத்தை நீக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. அதனால இன்னைக்கு பூஜை செய்யுங்க, ஆரம்பிங்க. நிச்சயமாக 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள்ள நல்ல பலன் வரும். பயப்படாதீங்கம்மா. சரியா? அழைத்தது பதட்டப்படாம அன்னைய நம்பி ராகுகால பூஜை எண்ணிலிருந்து ஆரம்பிங்க. எல்லாமே ரொம்பவே நல்லபடியாவே நடக்கும். தொடர்ந்து ராகுகால பூஜையை பத்தி பேசலாம் சுவாமி. இன்னைக்கு பார்த்தவங்க எப்பத்துல இருந்து ராகுகால பூஜை, எந்த நேரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கு பார்த்தவங்க 10:12 ராகுகால பூஜை உடனே இன்றே ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட
நேரடி நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் கலந்துரையாடல், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களோட பேசணும். இந்த அரை மணி நேரத்துல நம்ம நிகழ்ச்சியில பேசிட முடியாது. இதே போல நிறைய பேர் தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல நான் சுவாமி கிட்ட நேரலை நிகழ்ச்சியில பேசணும். தயவு செய்து நேரலை நிகழ்ச்சியில ஒரு 2 பேர் 3 பேர்கிட்ட தான் பேச முடியும். நம்ம ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாதகமலத்தை பத்தி போடணும், பத்தி பேசணும், அமாவாசை பரிகாரத்தை பத்தி பேசணும், உங்களை பத்தியும் பேசணும். ஒரு 2 பேருக்கு மேல பேச முடியாது. அதனால ஒரு முறை நேரில் சந்திக்க முயற்சி செய்யுங்கள். ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க, இந்த மாதிரியான மோசமான நிலைமை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அம்பாளுடைய சக்தி வந்தா எல்லாமே மாறிடும். தினம் ஒரு பூஜை, தினம் ஒரு கோவில்னு போகின்றேன் அம்மா, உன் ராவுகால பூஜையை நான் செய்கிறேன், ஒண்ணு என்னை காப்பாத்து, இல்ல நீயே என்னை எடுத்துக்கோன்னு அப்படி சரணாகதி அடைங்கள். நிச்சயமாக உங்களை காப்பாத்தல். இது சத்தியம். அன்னை எனக்கு கொடுத்த வாக்கு, அதை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். என்னை சுத்தி இருக்கிற என்னுடைய அடியார்கள், உலகமெங்கும் இருக்கிற அடியார்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. புரியுதா? ரொம்பவே நல்லது சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. நிச்சயமாகமா. எல்லோரும் எல்லாம் வளமும் நலமும் பெறத்துக்காக தான் அம்பாளுடைய பூஜைகள். எல்லா விதமான அனுகிரகத்தையும் அம்பாள் கொடுப்பான்னு நம்புறேன். எல்லோரும் எல்லா விதமான அனுகிரகத்தை பெறுவதற்காக ராவுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்கள். இன்று நம்மளுடைய பீடத்துல 4 மணிலிருந்து 6 மணி வரையும் அஷ்டமி பூஜைகள் நடக்க இருக்கிறது. எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் கலந்துட்டு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வருகிற 18ஆம் தேதி பாத கமலம் கொடுக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. 9025233000 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சுவாமியை நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டி நகர் அலுவலகத்திற்கோ அல்லது பீடத்திற்கோ சென்று பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க போன் அப்பாயின்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்கைப் அப்பாயின்மெண்ட்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுவாமிகள் வெளிநாட்டுகளுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு அங்க இருக்கிற அடியார்கள் எல்லாருமே சுவாமியோட வெளிநாட்டு பயணங்கள் குறித்த தகவல்களும் அதோடைய அப்டேட்ஸும் யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கிர பீடம் டைப் பண்ணி அதுல பாத்தீங்கன்னா சுவாமிகளோட வெளிநாட்டு பயணங்கள் பற்றின எல்லா தகவல்களுமே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்க மீண்டும் ஒரு முறை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ ஸ்ரீ மகா பிரத்யங்கிர பீடம்னு டைப் பண்ணி பார்க்கலாம். மேலும் அப்படின்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கிர நேரம் @gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 4 to 6 அதாவது மாலை 4லிருந்து 6 மணிக்குள்ள அஷ்டமி பூஜை நடக்கிறது. சுவாமி அன்னையுடைய அருளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த பூஜையிலும் கலந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6017. தொலைபேசி எண் 044-4202-4647, செல் 9025233000 மற்றும் 9840086373. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com.